சிலருக்கு நடக்கிறப்பவே ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு முன்னாடியே யூரின் போயிடுது, இருமுனா தும்முனா யூரின் போயிடுது. யூரின் போனதுக்கப்புறம் கடைசி கொஞ்சம் நல்லா போயிட்ட மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு திரும்ப பார்த்தா ட்ராப்ஸாக வர்றது, அங்கேயே ரொம்ப நேரம் உட்காந்துருக்க வேண்டியதாக இருக்கிறது. இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நான் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். அது என்ன காரணம், அதை எப்படி சரி பண்ணலான்னு சொல்கிறேங்க. இப்போது அந்த மாதிரி போகிறதுக்கு பேர் பிளாடர் இன்கான்டினன்ஸ் ஆர் யூரினரி இன்கான்டினன்ஸ். அதுக்கு காரணம் நிறையா இருக்குது, அதையும் சொல்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி ஏன் போகுதுன்னா, மெயினான காரணம் என்னன்னு பார்த்தா பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ்னு இருக்குங்க. பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ்னால் லோவர் அப்டாமன், வயிறு கீழே, அதுக்கும் கீழே கிராயின் ஏரியா, ஹிப் ஏரியாவை சுற்றி இருக்கிற மசில்ஸு. அந்த மசில்ஸ் தான் யூரினை கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக நம்மளுக்கு ஒரு யூரின் வருதுங்கிற சென்சேஷனை கொடுத்து கரெக்டாக போயிட்டு வர வச்சிட்ருக்கு. அந்த மசில்ஸ் வீக் ஆகிறது ஒன் ஆஃப் த மெயின் காரணமாக இருக்குது. இதை தவிர நிறைய ரீசன்ஸ் இருக்குது. யூடிஐ, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்னால், இன்னும் நிறைய ரீசன்ஸ்னால் அந்த மாதிரி நடக்கலாம். ஆனால் பெரும்பகுதியான ரீசன் பெல்விக் ஃப்ளோர் மசில் ஸ்ட்ரென்த் இல்லாததுனால தான் நடக்குது. ஸோ அதுக்குண்டான எக்ஸசைஸ், பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி நடக்காது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா, இதுக்குன்னு சில எக்ஸசைஸ் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அது தவிர டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது, அதையும் நான் சொல்லித்தரேன். சிலருக்கு இது மாதிரி யூரின் போகிறதோடு நின்றும், சிலருக்கு அதோடு சேர்த்து பல அதர் சிம்டம்ஸும் வரும். என்ன சிம்டம்னு கேட்டால், அடி வயிறில் வலி, இல்லைன்னா இந்த கிராயின், அந்த அண்டர்வேர் ஜட்டி போடுற இடத்துல அந்த எண்டில் வலிக்கிறது, ஹிப் ஜாயிண்ட்டை சுற்றி வலிக்கிறது, இல்லை லைட்டாக பேக்கில் வலிக்கிறது. இது மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய பேர் இது அப்பண்டிசைட்டிஸ்னோ, இல்லை இது ஹெர்னியானோ, இல்லைன்னா அல்சர்னோ, இல்லை கிட்னி ப்ராப்ளம்னோ, இது மாதிரிலாம் நினச்சிக்குவாங்க. ஆனால் மோஸ்ட்லி இது என்னவா இருக்குன்னா, ஜஸ்ட் ஹிப் மசில் வீக்னஸ்னாலேயும் பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வீக்னஸ்னாலேயும் இந்த மாதிரி நடக்குது. ஸோ அதுக்குண்டான எக்ஸசைஸில் நிறைய எக்ஸசைஸ் இருந்தாலும் இப்போ நான் ஒரு எக்ஸசைஸ் மட்டும் செஞ்சு காட்டுறேன். இப்படி படுத்துட்டு வலது காலை மடக்கி, இடது காலை மடக்கி, இடுப்பை மேலே தூக்கி 1 2 3 4 5 6 7 8 9 10 பிரிட்ஜிங் எக்ஸசைஸ் கீழே போட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 2 1 2 3 4 5 6 7 8 9 10 2 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி ஒரு 7 தடவை நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த எக்ஸசைஸ் ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு, பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தவிர கீகல் எக்ஸசைஸ், இது எல்லாமே ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அந்த மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணி அதை ஸ்ட்ரென்த் பண்ணிக்கிட்டால் தான் நம்ம இந்த மாதிரி யூரின் நம்மளை அறியாமல் போகிறதோ, இல்லை நம்ம போனதுக்கு அப்புறமும் யூரின் வர மாதிரி அர்ஜ் இருக்கிறதோ, இல்லை ட்ராப்பாக போகிறதோ, இதெல்லாம் இல்லாமல் கண்ட்ரோல்டாக இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கண்டிப்பாக கால் பண்ணலாம். அண்டு உணவு பழக்க வழக்கத்தில் என்ன ஃபாலோ பண்ணலான்னா, நல்ல நீர்ச்சத்து உள்ள உணவுகள் எடுத்துக்கணும். அது தவிர நார்ச்சத்து இருக்கிற உணவும் எடுத்துக்கணும். அப்படி பார்த்தா பழங்கள், காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கணும். என்ன பழங்கள், காய்கறிகள்னால் எது வேணுனாலும் எடுத்துக்கலாம். இருந்தாலும் சிலது வேணால் நான் சொல்கிறேன். நீங்கள் வாழைப்பழம் எடுத்துக்கலாம், அண்டு மேங்கோ எடுத்துக்கலாம். அதை தவிர கொய்யா எடுத்துக்கலாம். அப்புறம் வெள்ளரி, அதுக்கப்புறம் பப்பாயா, பப்பாளி, அது ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, இது தவிர முலாம்பழம், இது தவிர பார்த்திங்கன்னா நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய், சரிங்களா, இந்தியன் கூஸ்பெரி, ஆம்லா. இது தவிர பழங்களில் நிறைய, வாழைப்பழத்துலேயே நிறைய வகை இருக்குல்ல, செவ்வாழை, நேந்திரம்பழம், ரஸ்தாளி, பூம்பழம், அந்த மாதிரி இது மாதிரிலாம் எடுத்துக்கலாம். அப்புறம் தர்பூசணி, இது மாதிரி எடுத்துக்கலாம். காய்கறிகளில் நீங்கள் நல்லா ஸ்பினாச், கீரை வகைகள், காய்கறிகள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இது தவிர தண்ணி 3-4 லிட்டர் குடிக்கணும். அது தவிர நல்ல தூக்கம் வேணும். மனநிலை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிற மாதிரி, அன்பாகவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.
மனநிலை வந்து ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இல்லாமல் இருக்கணும். அதனாலேயும் இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வீக் ஆகும். ஸோ நம்ம ஹார்மோன்ஸ் எல்லாம் பேலன்ஸாக இருக்கணும்னா நம்ம அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்ன ஃபாலோ பண்ணுங்கள்.